நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல ஆடி 18 ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கர்ட் ரைஸை எப்படி க்ரீமி டெக்ஸ்டரா இவ்வளோ டேஸ்டா பண்றதுன்றது உங்களுக்கே தெரிய வரும். வாங்க தயிர் சாதத்துக்கு சாதத்தை எப்படி வடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதை வேக வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன்ல 1 டம்ளர் பால் 3 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். அதாவது 1:2. 1.5 அழாக்கு அரிசிக்கு 3 தண்ணி பிளஸ் 1 பால். இந்த ரேஷியோ கரெக்டாக உங்களுக்கு வேகும். இதை ஃபர்ஸ்ட் அந்த பேன்ல சேர்த்துடலாம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன், 1 டம்ளர் பால் சேர்த்துட்டேன். அது சூடாகட்டும். இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே பச்சரிசி தான் ஆப்டா இருக்கும். இன்னைக்கு நான் 1.5 அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது பாருங்க, ஆழாக்கு இருக்க ஒரு மெஷர்மெண்ட்டு. அது 200 கிராம் இருக்கும். அதில் ஒன்றும், அதே மாதிரி அரை அழாக்கு மெஷர்மெண்ட்டில் ஒன்றும். ஸோ 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 டைம்ஸ் நான் இப்போ இந்த குக்கரில் சேர்த்துடுறேன். நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்தது அது நல்லா சூடாக இருக்கு. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் பொங்க ஆரம்பிச்சிரும். சூடானோடனே அரிசி சேர்த்துருங்க. அது ஒரு 5 விசில் கத்துற வரைக்கும் நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ணலாம். அப்போதான் நல்லா குழைய வேகும். குக்கர் கத்தி ப்ரெஷர் ரிலீஸ் ஆக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் நான் திறந்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கரெக்டாக சாதம் வெந்திருக்கு. இதை நம்ம மேஷ் பண்ணும் போது நமக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் அதிகமாக தண்ணியை சேர்த்துருந்தா அந்த தண்ணியும் சேர்ந்து கஞ்சியோடு இருக்கும். அப்போ அந்த தயிர் சாதத்தோட டேஸ்ட் போயிடும். ஸோ தயிர் சாதத்துக்கு இந்த சாதம் வேக வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போற தயிர் சாதம் வேற, ஸ்பெஷலா கர்ட் ரைஸ்ன்னு பண்ணும் போது இந்த மாதிரி சாதம் வடிச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் கரண்டியில் அதை மசிச்சு விட்டீங்கன்னா அது மசியணும். அதுக்காக பொட்டேட்டோ மேஷர் வச்சுலாம் மேஷ் பண்ணிடாதீங்க. அப்புறம் அந்த டேஸ்ட் போயிடும். கொஞ்சம் சாதமாகவும் நமக்கு தெரியணும். ரொம்ப கூழ் மாதிரி ஆகக்கூடாது. இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கடியிலேருந்து பெரட்டி எடுத்து எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிற மாதிரி அந்த கரண்டிலேயே நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்க சாதத்தில் பண்ணாதான் ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆடையை சேர்க்குறேன். அந்த க்ரீம் மலாய் நீங்கள் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். நீங்கள் க்ரீம் எடுத்து வைக்கிற அப்படின்னு சொன்னால் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அது சீக்கிரமாக தயிரை புளிக்க விடாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்டரும் அந்த தயிர் சாதத்துக்கு கொடுக்கும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இப்போ தயிர் சாதத்தில் சேர்க்க வேண்டிய தாளிப்பை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். நிறைய எண்ணெய் சேர்த்துக்காதீங்க, அப்புறம் எண்ணெய் வாசனை வரும். அதில் கொஞ்சம் முந்திரி, இதில் போடுற முந்திரி திராட்சை மற்ற பொருட்கள் எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அது நல்லா வறுப்பட்டதும் நான் எடுத்து வச்சுறேன். அப்புறம் ட்ரை கிரேப்ஸில் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். அது புளிப்பு இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த கிரேப்ஸ் சேர்க்குறீங்களோ அது புளிப்பாக இருக்கான்னு. புளிப்பாக இருந்ததுன்னா நமக்கு தயிர் சாதத்தோட டேஸ்ட் கெட்டு போயிடும். நீங்கள் ரியல் ஃப்ரூட் சேர்க்கறதா இருந்தாலுமே சாப்பிட்டு பார்த்துட்டு சேருங்க. அந்த திராட்சையில் சீட்ஸ் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால ட்ரை கிரேப்ஸ் தான் பெட்டராக இருக்கும். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் அந்த எண்ணெயிலேயே நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அது நல்லா வறுபடட்டும். அந்த பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகும் போது தான் அதோட டேஸ்ட்டும் வாசனையும் நமக்கு நல்லா தெரியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிரும். அது ரெண்டும் நல்லா வறுபட ஆரம்பிக்கும் போது நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துடலாம். இதுவும் காரத்துக்கு தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா தான் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது. வரமிளகா 2, அதே மாதிரி இஞ்சியும் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் நான் நறுக்கி போட்டிருக்கேன். இல்லைன்னா வாயில கடிப்பட்டதுன்னா சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ எடுத்து போடுற அளவுக்கு அதை நறுக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வாசனை வரணும். அந்த இஞ்சியோட சாரும் அதில் இறங்கணும். பச்சை மிளகா, இஞ்சி, இந்த பருப்பு, இந்த தாளிப்போட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் தான் தயிர் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம சாதம் கலந்துடலாம். அது நல்லா ஆறிருக்கு. இப்போ 1/2 லிட்டர் பாலில் 1 டம்ளர் பால், அதாவது 200 ml நம்ம வேக வைக்கும் போது சேர்த்துட்டோம். மீதி எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நம்ம சாதம் கலக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஆறுனதுனால கொஞ்சம் கட்டிப்பட்டிருக்கும். நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு தளதளன்னு டெக்ஸ்டர் வர வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1.5 கப் பாலையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சாதம் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாலும் அதிகமாக தேவைப்படும்.
இப்போ அந்த பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மார்னிங்கு கலந்து லஞ்சுக்கு கொடுக்கறதா இருந்ததுன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து சீக்கிரமாக நம்மளோட தயிர் சாதம் வந்து புளிச்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அந்த தயிர் வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டு டெக்ஸ்டருக்கு அதை நம்ம கலந்து வச்சுருக்கோம். நல்லா தளதளன்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஆறிட்டதுக்கப்புறமா இதை பிசைஞ்சதுனால இருக்காது ரொம்ப சீக்கிரத்தில். இப்போ அதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நான் 1 டீஸ்பூன். அதை சேர்த்துட்டு அது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கடுகு உளுத்தம்பருப்பு அந்த தாளிப்பையும் சேர்த்துடலாம். இப்போ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை தயிர் சாதத்தில் சேர்த்த உடனே சூப்பராக வாசனை வரும். அந்த இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இது எல்லாமே வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கின கேரட் நறுக்கின மாங்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக வந்து வாயில் போட்டு நம்ம கடிக்கும் போது மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் மாதுளையும் இதில் சேர்த்துருக்கேன். மாதுளையும் தயிர் சாதமும் செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நறுக்கி ஒரு பஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்பா அப்படி ஒரு டிவைன் டேஸ்ட் எங்கேயுமே கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கீழேந்து மேலே மேலேருந்து கீழே அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பொமக்ரானட்டும் சரி கேரட் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இல்லைனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சூப்பராக நம்ம தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. பார்க்கும்போது இந்த ஆடி 18 ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சரும் வெள்ளை வெளியேறும் தயிர் சாதமும் பிரமாதமாக இருக்குது. நீங்கள் துருவின கேரட் சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும். இந்த தயிர் சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் ஆவக்காய் ஊறுகாய் தான். இந்த ஊறுகாய் எப்படி பண்ணணும் அப்படின்ற ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் அத்தை எனக்கு பண்ணி கொடுத்தது. அந்த ரெசிபியை உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக தயிர் சாதம் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.